அது ரொம்ப ஒரு அவசர குடுக்கையா பேசக்கூடாது. குறைந்தபட்ச ஆதாய விலைங்கிறது இல்ல சட்டத்துல. இல்லை என்பதனால அந்த குறைந்தபட்ச ஆதாய விலை சேருன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்லயே சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க, மத்திய சர்க்காரே சேர்க்கிறோம், தனி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இருக்குன்னு அனுமதி வாங்கி தர்றாரு. கிட்டத்தட்ட 22 குடம், அதாவது சட்டம் வர்றதுக்கு முடிய 22 குடம் வந்து அம்பானி, அதாவது அக்ரோ லாஜிஸ்டிக்ஸ், அதாவது அதானி அக்ரோ லாஜிஸ்டிக்ஸ்னு அவங்க திறந்துட்டாங்க. கம்ப ராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு பேசினாரு. நீங்க வால்மீகி ராமாயணம் சொன்னாலும் பரவாயில்ல, ராமாயணத்தை எழுதினாலும் பரவாயில்ல, பேரே சொல்ற பேர் ராமாயணம். அதுக்கு முன்னாடி கம்பர் வந்தது, கம்ப ராமாயணத்தை எழுதுறது சேர்க்க. அதாவது அவசரப்பட்டு இன்னைக்கு வந்து இந்தியா பூராமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற 3 முக்கியமான சட்டங்கள். ஒன்று விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்துக்கான சட்டம் 2020, ரெண்டாவது விவசாய விளைபொருட்கள் வாணிகம் மற்றும் வர்த்தக சட்டம் 2020, மூணாவது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 2020. 3 சட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து இந்தியா பூரா மிகப்பெரிய போராட்ட அலைகளை உருவாக்கி இருக்கு. டெல்லி கிட்டத்தட்ட வந்து நீங்க டிசம்பர் 8ஆம் தேதியெல்லாம் பார்த்தா எல்லாம் சீல் வச்சது மாதிரி போராடக்கூடிய அமைப்பு நாங்கள் சீல் வச்சிடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு குடிமை திரண்டு எல்லா எல்லை பொருட்களையும் திரண்டுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இது சம்பந்தமா பல பேருக்கு புரியல. அதாவது இந்த 3 சட்டத்து பேரை சொல்றதுக்கு எல்லாம் பேசுறாங்க, அதே உளறி குதறி சொல்றாங்க. இந்த இதுதான் அரசாங்கத்துக்கு சௌரியமா இருக்கு. ஏன்னா சட்டத்துக்கு பேரையே சொல்ல தெரியாம இருக்காங்க, ஒரு சட்டத்துக்கு உள்ள போய் என்ன சொல்லுவாங்க ஒரு சந்தேகம் வருது. இதனால வந்து அண்ணன் வந்து ஏற்கனவே கூத்தூர் ரங்கராஜ் அவர்கள், அவர் ஒரு முன்னோடி முற்போக்கு விவசாயி. அவர் வந்து இயற்கையா இந்த சட்டங்கள் வந்து ஒரு கற்பிதத்தோட வரல, இந்த சட்டத்தை நியாயம்னோ அல்லது அநியாயம்னு சொல்றதுக்காக வரல. இது சம்பந்தமா சில கேள்விகள் எழுப்பி நம்ம பேசிக்கொண்டு ஒரு கருத்தை சொன்னாரு. அதனால அவரு கேள்வி கேட்கிறாரு, நான் வந்து பதில் சொல்றோம். அதுதான் நீங்க பார்க்க போறது. நீங்க கேள்வி கேட்குங்க. மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட விவசாய சட்டத்திற்கு அதிகமாக பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மட்டுமே போராடுகிறார்கள். அது ஏன்? இல்ல, இது வந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல ஆரம்பத்திலேருந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த போராட்டத்துக்கு பலவிதமான பேர் சூட்டப்படுது. முதல்ல வந்து இது சீனா தூண்டிவிட்டது, பாகிஸ்தான் தூண்டிவிட்டதுன்னு சில பேர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்ப சமீபத்தில் மாவோயிஸ்டுகள் தூண்டிவிட்டது, இடதுசாரிகள் தூண்டிவிட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா பஞ்சாப் விவசாயிகள் அதிகமாகவும், அடுத்து ஹரியானா விவசாயிகள் தான் டெல்லி ஓரமா இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இவங்க போராட்டம் நடந்தது அப்ப இது தமிழ்நாட்டுல, கர்நாடகத்துல, ஆந்திராவில் இல்லாத ஒரு பிரச்சனையை பஞ்சாப்பும் ஹரியானாவும் உருவாக்கதான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வரலாறு சொல்றது என்னன்னு சொன்னா, நம்ம வந்து வரலாற்றிலேயே பார்த்தோம்னா இப்ப சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. சுதந்திர போராட்டத்துல பஞ்சாபை சேர்ந்தவர்கள் ஆயுள் திறனை பெற்றவர்கள் 2646 2646 பேரு. இந்த 2646 பேர்ல பஞ்சாப்காரங்க கிட்டத்தட்ட வந்து 2100 பேர் இருந்தாங்க. வெறும் 499 பேர் மற்ற மாநிலங்கள். அதாவது 2466 பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையில கிட்டத்தட்ட ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள், இந்த வடகிழக்கு எல்லா மாநிலங்களையும் நீங்க கணக்கு பண்ணா கூட எல்லாத்தையும் விட அதிகமாக 2146 வரைக்கும் பஞ்சாப்காரங்க உயிர் கொடுத்து அன்னைக்கு வந்து ஆயுள் தண்டனை பெற்றாங்க. அப்ப ஒரு மாநிலம் பாக்கெட் போட்டிக்கிறது ஒரு 25 மாநிலம் நீங்க வச்சுட்டா கூட இதுல இருந்து எல்லாம் சேர்ந்து வெறும் 499 2646 நம்பர்ல இந்த மாநிலம் தவிர பாக்கி எல்லாம் 499 தான் மற்ற மாநிலங்கள். இது ஆயுள் தண்டனை கணக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து தூக்கு தண்டனை சொல்றது, தூக்கு தண்டனையில வந்து பஞ்சாப்காரங்க மொத்தம் 126 பேரை தூக்கு தண்டனையா சொல்றாங்க. 121ல 93 பேர் பஞ்சாப்காரங்க செத்து போனது பஞ்சாப்காரங்க. அப்படியானால் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து பஞ்சாப் இந்திய சுதந்திரத்துக்கு காரணம் நீங்க ஹிமாச்சல் பிரதேசத்திலையும், உத்தரப்பிரதேசத்திலையும், மத்திய பிரதேசத்திலையும், ராஜஸ்தான்லையும் அல்லது ஆந்திராவிலையும், தெலுங்கானாவிலையும், கன்னடத்திலையும், பீகார்லையும் இவங்க வந்து சுதந்திரம் நீங்க அனுபவிக்கிறோம். நம்ம அனுபவிக்கிற சுதந்திரத்துக்காக அதிகமாக செத்து போனது, செத்து சுண்ணாமானது பஞ்சாப்காரங்க தான். நம்ம அனுபவிக்கிற சுதந்திரத்துக்காக அதிகமா ஜெயிலுக்கு போனது அவங்க தான். அப்ப பஞ்சாப் வந்து ஒரு வேன் முன்னாடி நிக்குது, எதிரியுமே முன்னாடி நிக்குது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆமா, காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும்பாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப காக்காவை வந்து சுட போறோம். காக்காவை சுடுறப்ப நீங்க வந்து காக்காவை நோக்கி துப்பாக்கியால சுட ஆளுங்க பறந்துடும். காக்கை நோக்கரியும் சுட போறாங்கன்னு தெரியல, காக்கா பறந்துடும். கொக்கு டப்பரியும்னா கொக்குக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து வயக்காட்டுல குளத்துல வந்து கொக்கு வேட்டையாடிடலாம்.
கொக்குக்கு டப்புன்னு சத்தம் கேட்டதான் சுட்டது தெரியும். அப்ப காகத்தை போல இதுல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மாநிலமா இயல்பாகவே பஞ்சாப் மாநிலம் இருக்கு. அதனாலதான் அங்க பகத்சிங் வந்தாரு, ஜாலியன் வாலாபாக் வந்தாரு, லாலா லஜபதி ராய், இன்னும் பல சம்பவங்கள் உதாரணமா சொல்ல முடியும் பஞ்சாப் பொறுத்தவரைக்கும். ஆனா மற்ற மாநிலங்கள் வந்து பெரும்பாலான மாநிலங்கள் அது காகமா இருந்துச்சுன்னா நம்ம வெளில கொக்கு மாதிரி தான் இருக்க வேண்டிய எதுவும் நடக்க மாட்டாங்க. ஆனா பஞ்சாப் ஹரியானா வந்து முன்னோடிங்கிறனால அவங்க வாங்கி கொடுத்த சோதரத்தை தான் பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதான் அவங்க நல்லதுக்காக அவங்க போராடுறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி கூட நம்ம போகலாம் அப்படிங்கிறதான். அடுத்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த விவசாய நலத்திட்டத்துக்கு தமிழ் மாநிலத்தில் உள்ள மாநிலத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தமிழக முதலமைச்சர் சொல்றாங்களே, அதோட கருத்து என்ன? தமிழக முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட இந்த போராட்டம் 20-21 நாளா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து பாக்குறோம், இதுவரைக்கும் நீங்க மகாபாரதம் இந்த குருஷேத்திர யுத்தம் என்பது 18 நாள் நடந்துச்சு. ராமாயணங்கிறது 18 மாதங்கள் நடந்துச்சு. புராணத்துல வர தேவ அசுர யுத்தங்கிறது 18 ஆண்டுகள் நடந்துச்சுக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் 20 நாளுக்கு மேல இந்த போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த 1 மாசம் நடக்க போகுது. அப்ப இந்த போராட்டத்தை அவங்க நடத்துறாங்கன்னா இது எப்படி நடத்துறாங்கன்னா, நம்ம மகாபாரதத்தை சொல்றது அது சில பேர் சொல்லலாம் அது அர்த்தம் உண்மைதான். சடலங்கள் வெறும் சடலங்கள்னு கிருஷ்ண பரமாத்மா நின்று பேசுனதா வரும். அந்த டெட் பாடியே கிடக்கிற இடத்துல விஷயத்தை எங்க பார்த்தாலும் மனித உடல்கள் குண்டங்களாக துண்டாக கிடந்ததா மகாபாரத யுத்தம் சொல்லுது. ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் விவசாயம் தானா செத்து இருக்காங்க. அதாவது இந்த கடும் குளிர்ல டெல்லியில இருக்கிற குளிர் 71 வருஷங்கள் இல்லாத பயங்கரமான குளிர் அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி காத்தும் ரொம்ப மோசமான காத்து வீசதான் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீங்க அங்க பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பேர் வந்து போராடிட்டு இருக்காங்கன்னா திமுறை எடுத்தா போராடுறாங்க. யாரும் போய் வந்து வீட்டுல படுக்காம அங்க போய் ரோட்ல படுத்து கிடக்கிறதுக்கு, அட்ல வீட்டுல வந்து கிச்சன் வச்சு சமையல சமைக்காம அடுப்படியில சமைக்காம அங்க போய் ரோட்ல போட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க. லூசா அவங்க வைத்தியமா பிடிச்சு போச்சு. அப்ப வந்து நீங்க என்ன சொல்றது, அப்ப வந்து தமிழ்நாடு நல்ல செட்டப்னா எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப இன்னும் சொல்ல போனா நான் என்ன கேட்கறதுல, நீங்க வந்து மத்திய சர்க்காரை இப்ப ஒத்துக்கிச்சுங்க, பழைய மாதிரி கிடையாது. மத்திய சர்க்கார் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்து 7 திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. 7 திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றது குறைந்தபட்ச ஆதாய விலை. இன்னும் சொல்ல போனா இந்த ஆர்எஸ்எஸ் முக்கியமா பிஜேபிக்கு முக்கியமான அமைப்பு ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க. அதுல சுதேசி ஜக்ரன் பஞ்சாப்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த புது சட்டத்துல விவசாயிங்கிற இலக்கணம் ஒரு டெபினிஷன் மாற்றப்படுது. இப்போ உதாரணமா விவசாயினா யாரு? பயிர் விவசாயம் பண்றாங்க. அது விவசாயிங்கிறது மெஷினா மனுஷரா? அதுதான் நம்ம இது வரைக்கும் அறிந்தது. ஆனா இந்த சட்டம் 2F பண்ணை ஒப்பந்த சட்டம் 2F என்ன பண்ணிடுச்சுன்னா, விவசாயிங்கிறது ஆள் இல்ல, ஆளாவும் இருக்கலாம் நிறுவனமாவும் இருக்கலாம். அதாவது ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ ஒரு கூட்டு நிறுவனமோன்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்ப உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்னு வள்ளுவர் சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஏன் எடப்பாடியுடைய தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு எம்ஜிஆருடைய பாட்டை KR விஜயாவும் எம்ஜிஆர் நடிச்ச விவசாய படத்துல சொல்றாங்க. அப்ப இந்த சட்டம் என்ன பண்ணிடுச்சுன்னா, பண்ணை ஒப்பந்த சட்டம் 2Fங்கிறது விவசாயி என்றால் யார் என்று கேட்டால் நம்ம சொல்றது ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது கூட்டு நிறுவனமோ தனிநபரோ. அப்ப நீங்க அந்த சட்டம் யாருன்னா ஒரு நிறுவனம், ஏன் நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன? ஏன் நீங்க அதாவது சட்டம் நீங்க கொண்டு வரதை விட நான் புரிஞ்சுக்கிறாங்க, சட்டத்துல ஏன் ஒரு கம்பெனியை கொண்டாந்து உட்காருங்க? இதோட நான் கேட்கிறேன், இந்த காலத்துல நம்ம வந்து இந்த கொரோனா COVID-19 இருக்கு. இந்த நேரத்துல இந்தியாவில் எல்லா உற்பத்தியும் முடங்கி போயிடுச்சு, எல்லாமே வந்து பின்தங்கி போயிடுது. அப்ப நெல் கொள்முதல் வந்து இந்திய அளவுல அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் 98 லட்சம் டன் நெல் கொள்முதல் கூடுதலாக இருக்கு. அப்ப வந்து 1 கோடி டன் அது யாரு எப்படி வந்துச்சு? அது நீங்க வந்து எல்லாமே ரயில் ஓடல, பஸ் ஓடல, பிளேன் பறக்கல, இவ்வளவு இருந்தப்ப எல்லாருமே வீட்டுல முடங்கி கிடந்தப்ப விவசாயிகள் மட்டும் அங்க போய் நெத்தி நிலத்துல சிந்தி வானமே சாட்சியா வச்சு பூமியில உழைச்சான். அதனால அவன் வந்து கூடுதலாக உற்பத்தி பண்ணிருக்கான். அப்ப நீங்க விவசாயிக்கு தங்க பதக்கம் கொடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், விவசாயிகளை உழைச்சிருக்கான்னு நீங்க பதக்கம் கொடுக்க வேண்டாம். நீங்க இருக்கிற உரிமையை பிடிங்கி நீ விவசாயி உனக்கு இல்ல, உனக்கு பதிலாக கம்பெனியை கொண்டாந்து வைக்கிறேன் என்று சொன்னால் இது வந்து இந்த நேரத்துல வந்து எவ்வளவு மோசமான விஷயம். இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? அடுத்தாப்புல இடைத்தரகர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது இடைத்தரகர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, விவசாயிகளை நேரடியாக கொண்டு போய் விவசாயம் உற்பத்தி பண்ற பொருளை விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஏதாச்சும் நீங்க உங்க கருத்து என்ன?
இல்ல இதுல வந்து குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது அதான் அந்த கேள்விக்கு அது பதில் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த RSS அமைப்பு சுதேசி சஜன் மஞ்சள்ங்கிற ஒரு அமைப்பு வந்து விவசாய அமைப்பு பாரதிய கிசான் மசூர் அவங்களே இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்த அமைப்புகளே இருக்குது. அது வந்து அவங்களே என்ன சொல்றாங்கன்னா விவசாய அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதாய விலை இவர் எடப்பாடி என்ன சொல்றாரு இருக்குங்கிறாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் விளையாட்டு கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு தடவை தஞ்சாவூர்ல பேசினாரு கம்ப ராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு பேசினாரு. நீங்க வால்மீகி ராமாயணம் சொன்னாலும் பரவாயில்ல இல்ல ராமாயணத்துல எழுதினாலும் பரவாயில்ல பேரே சொல்ற பேர் ராமாயணம். அதுக்கு முன்னாடி கம்பர் வந்தது கம்ப ராமாயணத்தை எழுதுறது சரி. அதாவது அவசரப்பட்டு அதாவது ரொம்ப வந்து ஒரு அவசர குடுக்கையா பேசக்கூடாது. குறைந்தபட்ச ஆதாய விலைங்கிறது இல்ல சட்டத்துல இல்லை என்பதனால அந்த குறைந்தபட்ச ஆதாய விலை சேருன்னு சொல்லி RSS சொல்றாங்க, BJP சொல்றாங்க, மத்திய சர்க்காரே சேர்க்கிறோம் தனி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதனால இது என்ன விசுவாசம் எஜமான விசுவாசம் ஏன் வந்து ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக எடப்பாடி நடந்துக்கிறாங்க தான் இவங்க வருத்தத்துக்குரிய விஷயம். இப்ப நீங்க புரோக்கரேஜ் கேட்கறீங்க அதானே கேட்டீங்க. ஆமா, இடைத்தரகர்களுக்கு வேலை இல்லை. இடைத்தரகர்களை பொறுத்தவரைக்கும் வந்து சட்டம் வந்து தெளிவா இருக்குங்க. அதாவது சட்டத்துடைய பிரிவு 19 சட்டம் 6 பிரிவு 10 அது மாதிரி 2F 2G 2H எல்லாம் பார்த்தா இடைத்தரகர்களுக்கு இடம் இருக்கு. பொய்யா சொல்றாங்க. எப்படி இடைத்தரகர்னா இப்ப எப்படி ஆனாலும் நீங்க வந்து என்ன வந்ததுன்னா அதுல வந்து ஏற்கனவே பார்த்தா இப்ப நெல் நம்ம நீங்க நெல் பண்றோம், டிபிசில நெல் போட போறோம். டிபிசில நெல் போட போறப்ப வந்து ஈரப்பதமா இருக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அங்கே இடைத்தரகர்கள் தான் இருக்கும். ஈரப்பதம் இருக்கு அல்லது வந்து நனைஞ்சிருக்கு ஏதோ சொல்லி எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த சட்ட திருத்தங்கிறது இப்ப அரசாங்கம் எடுக்காது. அரசாங்கம் ஒரு பார்வையாளர் தான். இந்த பிரைவேட் கம்பெனிகள் எடுக்கிறப்ப கூட அந்த நெல்லுடைய தரம் என்ன, அந்த நெல் நல்ல நெல்லா அப்படிங்கறது வந்து யாரு ஒரு இடைத்தரகர் வந்துடலாம். இந்த சட்டத்துடைய பிரிவு 2GHI எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் வரை இப்படி போடுறாங்க. அப்ப என்னன்னா குவாலிட்டி அவங்க இது தேர்ட் மேனே வரலாம், மூணாவது ஆள் எதுக்குங்கிறத. அப்ப அவங்க நம்ம என்ன மாமூல் கொடுக்கறதா, அவங்கள சரி பண்றதா? அப்ப சட்டத்துடைய பிரிவு 6-10 இருந்து இந்த தரத்தை தகுதியை தானியத்துடைய தரத்தை தகுதியை ஆய்வு செய்ய ஒரு ஆள் வருவார்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இடைத்தரகர் இல்லை என்று சொல்வதுங்கிறது முற்றிலும் பொய். இந்த சட்டம் இடைத்தரகர்களுக்கு நல்ல வெறும் நாற்காலிகள் நம்ம உட்கார்ந்து பிளாஸ்டிக் நாற்காலி, இது வந்து ரத்தன நாற்காலியாக வைர நாற்காலியாக நல்ல டெக்கரேட்டட் சேரை போட்டு 3ஆம் தரகரை உட்கார வைக்கிறது அந்த சட்டம். இந்த சட்டத்துல வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா இது கோர்ட்டுக்கு நீங்க போறது இல்லை, கோர்ட்டுக்கு போனா காலதாமதம் ஆகும், அதனால கலெக்டர்கிட்டயோ இல்லை வருவாய்த்துறையிலேயே அந்த சட்டத்தின் மூலமாக நீங்க நிவாரணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன இதுல வந்து இது வந்து ஒரு சட்டம் வந்தது. இந்த சட்ட திருத்தத்துல சிவில் கோர்ட்ஸினுடைய அதிகம் தடுக்கப்படுது. சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டதில்ல. நீங்க அது நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போய் நீங்க ஏன் கால் எடுக்க நிக்க வேண்டியதில்லை, நீங்க RDO-ட்ட கலெக்டர்கிட்ட மத்தியஸ்த ட்ரிபியூனல் வாரியத்தில் அமைக்கிறோம் நீங்க கேட்கலாம். எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க வந்து இப்ப கோர்ட்டுக்கும் கலெக்டருக்கும் RDO-க்கும் என்ன வித்தியாசம்? இப்ப கோர்ட்டுக்கு நம்ம போறோம், கோர்ட்டை பாக்குறப்ப அங்க ஒரு அறை இருக்கும், ஒரு ஜட்ஜி உட்கார்ந்துருப்பாரு, அங்க வக்கீல்கள் இருப்பாங்க. அந்த ஜட்ஜு கிட்ட போய் நீங்க கரை வேட்டி கட்டிட்டுலாம் பேச முடியாது. நான் ஆளுங்கட்சியா இருக்கேன் இந்த காரணி நான் கரை வேட்டி கட்டோட கருப்பு கொண்டு போய் நேரா பேசுறாங்க. பேசி எல்லாமே ஓப்பனாக நடக்கிற ஒரு விஷயம். நீங்க வந்து ஜட்ஜு கிட்ட போய் உங்களை பார்க்க MLA வந்திருக்காரு, உங்களை பார்க்க மந்திரி வந்திருக்காரு, மந்திரி போன் தான் பேசுவாரா, அதெல்லாம் ஜட்ஜு கிட்ட நடக்காது. ஆனா அதே சமயத்துல நீங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறோம், ஒரு அதிகாரிகிட்ட போறோம், அதாவது கலெக்டர் வந்து ஒரு MLA வந்துட்டாருன்னா MP வந்துட்டாருன்னா மந்திரி வந்துட்டாருன்னா அதுதான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. கரவேட்டிக்காரங்க அங்க கரவேட்டிக்காரோட ஆதிக்கம் இருக்கும். அப்ப இதுல என்ன ஒரு விஷயம் சொன்னா யாருன்னு கேட்டா ஒரு கலெக்டரையோ RDO-யோ மாத்திர அதிகாரம் அரசியல்வாதிக்கு முடியாது. ஆனா ஜட்ஜி அரசியல்வாதி மாத்த மேல் நீதிமன்றம் தான் நீதி முடியும். அப்ப வந்து கிட்டத்தட்ட இந்த சிஸ்டம் இப்ப இருக்கிற அமைப்பு முறையில இதுக்கெல்லாம் குவாசி ஜுடிஷியரின்னு சொல்றாங்க. அதாவது நிர்வாக மேஜிஸ்ட்ரேட்ங்கிறது வந்து கலெக்டர் RDO இவங்களெல்லாம் சொல்லி சொல்றாங்க. இப்ப இவங்களை பொறுத்தவரைக்கும் இது ஏற்கனவே கரைபடிந்த அமைப்பு. இவங்க பூராமே பல இன்ஃபுளுன்ஸுக்கு ஆளாகிறாங்க. இவங்களுக்கு வேலை கோர்ட்டு கிட்ட கேஸ் நடத்த மாட்டாங்க. இவங்களுக்கு டைம் இருக்கிறப்ப, அதாவது இது வந்து செவிக்கு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படுன்னு அவருக்கு வள்ளுவர் சொல்ற மாதிரி டைம் இருக்கிறப்ப நாலு கேஸ் நடத்துவாங்க. அவங்க கருப்பு போட்டு கருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சாதாரண ட்ரெஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அப்ப நீதித்துறைக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்குறப்பே பிரிச்சுட்டாங்க. டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், எது நீதித்துறை, எது நிர்வாகத்துறை, எது லெஜிஸ்லேஷன் முக்கியமா பிரிச்சு வச்சிருக்காங்க. லெஜிஸ்லேஷன்ங்கிறது பார்லிமெண்ட் சொல்றோம், நிர்வாகத்துறைங்கிறது இந்த அதிகாரிகளை சொல்றோம், நீதித்துறைங்கிறது தனியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு இந்த வேலை நீதித்துறையே கொடுங்க.
நீதிபதிகிட்ட கொடுத்தா எதிலுமே ஊழல் இருக்கலாம், நீதிபதிகள் மேல ஊழல் இல்லை நம்ம சொல்ல முடியாது, குற்றச்சாட்டு வருது. ஆனா அது இந்த அளவுக்கு கிடையாது, அதுக்கு செக்அப் பண்ற அமைப்பே வேற. இங்க வந்து கிட்டத்தட்ட நீதித்துறையுடைய அதிகாரத்தை நீங்க குவாசி ஜுடிஷியல் நிர்வாகத்துக்கு கொடுக்குறப்ப இது பூராமே முழுக்க முழுக்க இது அழுக்காகி இது வந்து பல செல்வாக்கு கரைபிடிந்து இது வரும். இது வந்து ரொம்ப தாமதமாகும். இதுல வந்து நேர்மையான உத்தரவு நிச்சயமா கிடைக்காது. அடுத்தப்ப கரும்பு உற்பத்தி பண்றாங்க, அது வந்து ஒரு கூட்டு பண்ண மாதிரியான அந்த கரும்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கரை ஆலையிலும் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து தான் பண்றாங்க. அதுல அரசாங்கம் இருக்கிற பணம் வந்து ஒரு டன்னுக்கு 3500, 3500, 2000 கொடுக்குறாங்க. அதுல எல்லாத்தையும் வந்து முழுமையா கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? அதான் நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அது நீங்களும் கரும்பு சாப்பிடுறீங்க, உடனே பணம் கிடைக்கும் இல்ல. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ல 2 முக்கியமான விஷயம், ரொம்ப அருமையான கேள்வி நீங்க கேட்டது. ஒண்ணு, தமிழ்நாட்டுல இந்த சட்டம் ஏற்கனவே இருக்குன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பணம் உடனே நாங்க கொடுத்துறோம், பட்டுவாடை பண்றோம். நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உதாரணத்தை வச்சுதான் இந்த சட்டம் தப்பான சட்டம்ங்கிறது என்னோட பணிவான கருத்து. இப்போ உதாரணமா பண்ணை ஒப்பந்த சட்டம், நீங்க கரும்பு எடுத்துங்க, கரும்பை வந்து நம்ம வந்து தான் ஒப்படைக்கிறோம். இப்ப ஆமா இன்னொருத்தர ஒப்படைக்கிறோம், அந்த கம்பெனி அவங்க சொல்லப்படிதான் செய்யறோம். அதுக்கு உடனே பணம் கிடைக்குதா? இல்ல. அரூரான் சர்க்கரை ஆலை இருக்கு, அண்ணா சர்க்கரை ஆலை இருக்குங்க தஞ்சாவூர் பக்கத்துல. இங்க அதாவது நீங்க கரும்புக்கு போட்டு 15 நாள்ல பணம் தரணும், இல்லைன்னா வட்டியோட பணம் தரணும்னா வருஷ கணக்கான அண்ணன் சொல்றேன். நான் விவசாயிகளை நிச்சயமா காமிக்க முடியும். உங்க பேர் கொண்டு வர இருக்காரு, வளமுடியல ரெங்கராஜன் இருக்காரு, 10 வருஷமா பணம் விலைக்கு வரல, அவ்வளவு போட்டிருக்காங்க அவங்க. அப்ப இது எதை காமிக்கிறதுன்னா 2000 கோடி பாக்கி இருக்கான். தமிழ்நாடு பூராவே 46 சர்க்கரை ஆலைகள்ல விவசாயிகளுக்கு வரக்கூடிய பணம் 2000 கோடி ரூபாய் பாக்கி இருக்குங்கிறாங்க. அப்ப பண்ணை ஒப்பந்த சட்டம் தோத்தது. அப்ப நீங்க நெல்லு நாங்கள் சாகுபடி பண்ணாலோ, நீங்க பண்ணை ஒப்பந்த சட்டத்தை கொண்டு வரும்போது, இந்த கான்ட்ராக்ட் ஆக்டை கொண்டு வரப்ப நெல்லை சாகுபடி பண்றவன், கோதுமையை சாகுபடி பண்றவன், பருப்பு சாகுபடி பண்றவன் எல்லாமே என்ன ஆவாங்கன்னா இது மாதிரி போட்டுட்டு நாங்க காலமெல்லாம் காத்துக்கணும். அப்ப மாற்றம் கொண்டு வர வேண்டியதான். எந்த மாற்றமே வேண்டாம் நம்ம சொல்லல. அதாவது மோர் தயிராகலாம், பால் மோராகலாம், மோர் தயிராகலாம், இது வந்து நல்ல மாற்றம். ஆனா தயிர் குடிச்சு காலியாகிறது என்ன மாற்றம்? அது மோசமான மாற்றம். அந்த முறையில தான் நீங்க வந்து பண்ணை ஒப்பந்த சட்டம் தமிழ்நாட்டுல நடப்புங்கிறது. இவங்களால பணம் தர முடியல, பல விவசாயி எதிர்த்து தற்கொலை பண்ணிக்கிறான். பல விவசாயிகள் இதை நம்பி சாகுபடி பண்ணவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுக்கு காரணம் அரசாங்கம் வந்து அதுக்கான நடவடிக்கை கொடுக்கறதுக்குல ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு. இந்த காலத்துல நீ பணம் கொடுக்கலன்னு சொன்னா உனக்கு கரண்ட் தர மாட்டேன், தண்ணி தர மாட்டேன், பைப் கனெக்ஷன் கிடையாது. அந்த இடத்தையே சீஸ் பண்ணணும், அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கலாமே. அதெல்லாம் இல்லாம நீங்க அந்த எது தோத்திருக்கிறதோ அதையே நீங்க வந்து திருப்பி வெற்றிகரமா பூ வச்சு பொட்டு வச்சு கொண்டு வரது சரியில்லைன்னு எங்க கருத்து. இன்னொன்னு, கரும்பு உற்பத்தி பண்ணி கொண்டாந்து ஆலைக்காரங்க என்ன சொன்னாங்க, 9% இருந்தாதான் முழு தொகையும் கொடுப்போங்கிறாங்க. ஆனா எந்த ஆலையும் வந்து 5%, 6% மேல காட்டுறதே கிடையாது. ஆனா 9% இருந்தாலும் அரசாங்கம் கொடுக்குற விலையை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் சர்க்கரை ஆலைகள் வந்து 6% மேல காமிக்கிறதே கிடையாது. அப்ப விவசாயிகளுக்கு எங்க இருந்து லாபம் கிடைக்கும்? நீங்களே இந்த கேள்விக்கு அருமையா பதில் சொல்லிருக்கீங்க. இது வந்து கரும்புல மட்டும் இருக்கிற நிலவரமா இந்த மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட இந்த பண்ணை ஒப்பந்த சட்டம் இதுதான் நெல்லும் சந்திக்கும், இதுதான் கோதுமையும் சந்திக்கும், இதுதான் நவ தானியங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ஏற்படுங்கிறதா இருக்கக்கூடிய சூழ்நிலை. அரசாங்கம் இப்ப டிபிசி நெல் பிடிச்சிருக்காங்க. அதுல அப்ப இருக்கிறப்பே பிரைவேட் வியாபாரி வந்து குறைச்சுதான் பிடிக்கிறாங்க. அப்ப ஒரு சீசன்ல அதிகமா விற்கும், ஒரு சீசன்ல கம்மியா விற்கும். இப்ப என்னன்னா அரசாங்கம் கொள்முதல் பண்ற விலைக்கு கீழே தான் விவசாயிகள் பிடிச்சிருக்காங்க. தனி கார்பரேட் வந்துருச்சுங்க. இப்ப அவங்க வைக்கிற சட்டமா தான் இருக்கும். நிச்சயமாக. அதனாலதான் நீங்க வந்து இந்த விஷயம் வந்து இவங்க என்னமோ சொல்றாங்க, நீங்க நம்ம பிரதமர் தெரியும் நரேந்திர மோடிய வந்து நம்ம குறை சொல்றோம். நீங்க ஆரம்பத்தில் கூட சொன்னீங்க, எதுக்கெடுத்தாலும் நீங்க குறை சொல்லிங்களே சொன்னீங்க. குறை சொல்றதுன்னா இப்ப நரேந்திர மோடி பிரதமர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அவர் அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் மோடினா கிட்டத்தட்ட பிரமாணமா வரவேற்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நம்ம எந்த நாட்டுல பார்த்தாலும் இங்க நீங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதாவது புராரி மைதானம் ஒரு மைதானத்துல போய் டெல்லியில போராட்டம் நடத்த சொன்னாங்க. கிட்டத்தட்ட இங்க வந்து டிராக்டர்ல விவசாயி போராட்டத்துக்கு வர முடியல. ஆனா லண்டன்ல டிராக்டர்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக இங்கிலாந்து விவசாயிகள் லண்டன்ல தூதரகத்துக்கு முன்னாடி டிராக்டர் போராட்டம் நடத்துறாங்க. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தடுமா இருக்குது. அப்ப லண்டன்லயும் சரி, அமெரிக்காவுடைய சிகாகோவா இருக்கட்டும்,
லாஸ் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், இந்தியானாவா இருக்கட்டும், கலிபோர்னியாவா இருக்கட்டும், அங்கெல்லாம் சாலை மறியல் கல்ல வச்சு மறிக்கிறாங்க இந்திய விவசாயிக்கு ஆதரவாக. அப்ப அமெரிக்காவில போராட்டம் நடக்குது. ஆஸ்திரேலியாவோட மெல்போர்ன்ல நீங்க பார்த்தா பார்லிமெண்ட் அங்கிருந்து கிட்டத்தட்ட தூதரகம் எம்பசைல இருந்து அந்த பார்லிமெண்ட் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஊர்வலம், கார் ஊர்வலம் போகுது இந்திய விவசாயிகளுக்காக. அதே மாதிரி நீங்க ஆஸ்திரேலியாவில், கனடாவில் வந்து நீங்க ட்ரூமன் அவர் சொன்னாரு, அவர் வந்து விவசாயிகளை பார்த்தா பாவமா இருக்கு, இந்திய விவசாயிகளை பார்த்தா பாவமா இருக்குன்னு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து எப்படி சொல்லலாம், எங்க நாட்டு விஷயத்தை எப்படி தலையிலான்னு இவங்க வேகப்பட்டாங்க. ட்ரூமன் சொல்லி அந்த முடிக்கிறதுக்குள்ள அடுத்த செய்தி என்ன வந்துச்சுன்னு சொன்னா, மனித செயலி நடக்குது. இந்திய விவசாயிகள் காரணமாக வெளிநாடுகள்ல ஹியூமன் செயின் நம்ம கூட நடந்தது, நமக்காக விவசாயிகள் அந்த அளவுக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த முறை தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து, இது ஏன் இப்படி பறக்குறாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து விவசாயத்துல புதிதாக ஆதிக்கம் செலுத்தியவருடைய புது பணக்காரங்க, புது முதலாளி பிர்லா இருந்தாரு, டாடா இருந்தாரு, இப்ப அம்பானி, அதானி, அவங்க வந்து அவங்க தான் முக்கியமா இது பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அம்பானியை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப் வந்து ஒரு பங்களா கட்டுறாங்க. மும்பையில ஒரு பங்களா, அண்டானிகா ஒரு பெரிய தீவு பேர்ல. அதுல என்ன இருக்குன்னா, நீங்க ஒரு வீடு இருக்கு, உங்க வீட்டுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு வீடு இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், வாசப்படி இருக்கும், தோட்டம் இருக்கும், தோட்டத்து வாசப்படி. பழைய காலத்து வீடுனா இந்த திண்ணை இருக்கும், இந்த திண்ணை இருக்கும், வாசப்படி இருக்கும், அடுப்படி இருக்கும், அது இருக்கும். இப்ப கட்ட வீட்டுல கிட்டா 15,000 கோடியில தொங்கு தோட்டம், நேவுக்கு பேசாவுடைய தொங்கு தோட்டம் இருக்கு, நீச்சல் குளம் இருக்கு, 3 ஹெலிபேடு முகேஷ் பண்ணிருக்கல, 3 ஹெலிகாப்டர் 3 ஹெலிபேடு இருக்கு. அது இல்லாம கார் கிட்டத்தட்ட 27 கார் நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, நீச்சல் குளம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இந்த ஹெலிபேடு கட்டத்துக்குலாம் கப்பல் படை வந்து இந்த அனுமதி கொடுக்கல. ஆனா இதெல்லாம் போய் அனுமதி வாங்கி தர்றாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 22 குடோன், அதாவது இந்த சட்டம் வர்றதுக்கு முடிய 22 குடோன் வந்து அம்பானி, அதாவது அக்ரோ லாஜிஸ்டிக்ஸ், அதாவது அதானி அக்ரோ லாஜிஸ்டிக்ஸ்னு அவங்க திறந்துட்டாங்க. கார்பரேட் கம்பெனி அவங்க என்னன்னா, இப்ப நம்ம அந்த காலத்துல கேள்விப்படுவோம், அதாவது வெள்ளக்காரன் என்ன எழுதோம்னா, நம்ம வந்து ஊரான் தோட்டத்துல ஒருத்தன் போட்டா வெள்ளரி பிஞ்சு வந்து சாவடி போடுவான், அது எவ்வளவு விற்கிறது, காசுக்கு நாளா விற்கிறது கிடையாது போட்டா. நம்ம அப்ப பார்த்தது. இப்ப கிட்டத்தட்ட அம்பானிக்காக, அதானிக்காக இவர் மோடி துடிக்கிறது தான். உலகம் பூராமே நீங்க எங்க எந்த நாட்டிலுமே இந்த அளவுக்கு விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடக்கல. டெல்லி வந்து ஸ்டீல் அடிக்கிறாங்க விவசாயிகள், இது ஒரு ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம். அவங்க வந்து அறத்தின் வழியாக ஒண்ணு வால் முனையில் இல்ல, துப்பாக்கி எடுத்துட்டு இல்ல, அவங்க தான் உயிர் தியாகம் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் இந்த ரோட்ல கிடக்குறாங்க. அந்த முறை தான் இந்த போராட்டம் போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம அடுத்து இந்த மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட சட்டத்தினால், விவசாய எதிர்ப்பு சட்டத்தினால் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட நம்ம வந்து விவசாயம் மட்டும் பாதிப்பு மிக சரியான கேள்வி. விவசாயிகள் இதுல விவசாயிகளும் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்கிற சட்டம். இந்த சட்டத்துக்கு பேரே பல பேருக்கு உச்சரிக்கிறதுனால நமக்கு என்ன, யாரோ போராடிக்கலாம். இதெல்லாம் நீங்க என்ன நடக்கும். இப்போ வந்து கொள்முதல் பண்றது அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கொள்முதல் பண்ற பொருளை தான் அவங்க விநியோகம் பண்றாங்க. இப்போ விநியோகம் பண்றது, கொள்முதல் பண்றது டிபிசி இருக்கு, நேரடி நெருப்பு நிலையம் இருக்கு, மற்ற இடத்துல மத்திய எஃப்சி ஒவ்வொரு இடத்துல பெரிய குடோன்லாம் இருக்கும், மத்திய உணவு குடோன் இருக்கு. இப்போ கொள்முதல் பண்றது இந்த சட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அரசாங்கம் பண்ணாது. அரசாங்கம் ஒரு குடையை பிடிச்சிக்கிட்டு, மழை பெய்ய குடையை பிடிச்சிக்கிட்டு நிற்கும், வெயில் அடிச்சாலும் குடையை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கும். இதை பிரைவேட் பண்றாங்க. அப்ப யாரு கொள்முதல் பண்றாங்களோ அவங்க தான் விநியோகம் பண்ணுவாங்க. அப்ப விநியோகம் இப்ப எது நடக்குது, ரேஷன் கடையில நடக்குது. அப்ப கொள்முதல் நிலையம் இருக்கிறதுனால ரேஷன் கடை இருக்காது. ரேஷன் கடையில என்ன விவசாயம் மட்டும் வாங்குறாங்க, எல்லாமே யார் வாங்குறாங்க, அரசு ஊழியர்கள் வாங்குறாங்க, விவசாயிகள் வாங்குறாங்க, கூலி தொழிலாளர்கள் வாங்குறாங்க, அன்றாடம் உழைக்கிற கூலி தொழிலாளர்களும் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. அப்ப வந்து இது வந்து வெறும் நீங்க வந்து வாத்தியாருங்க வாங்குறாங்க, டாக்டருங்க வாங்குறாங்க, இன்ஜினியரிங் வாங்குறாங்க. அப்ப இது விவசாய பிரச்சனை எப்படி சொல்ல முடியும்? இந்த சட்டம் அமலாக்கப்பட்டா நீங்க வந்து எவ்வளவு வேணும் பதுக்கிறப்ப எல்லா சட்டத்தையும் திருத்தியான ஒத்துக்கிறாங்க, பேசுறாங்க. இந்த இன்றியமையா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், எசென்சியல் கம்யூனிட்டி ஆக்ட் பத்தி பேச மாட்டாங்க. அது என்ன, குறிப்பாக பருப்பு, எண்ணெய், அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து ஏற்கனவே அத்தியாவசிய பொருளா இருந்துச்சு. இப்ப இந்த சட்டம் வரப்ப என்ன ஆகும்னாப்ப எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். எடப்பாடியே கேட்கிற நேற்று நாளை படத்துல எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பதுக்கலை, நம் நாடு படத்துல பல படத்துல எம்ஜிஆர் பதுக்கலை கொண்டு வருவார், வீட்டுக்கு கொண்டு வருவாரு, பதுக்கி வச்சிருக்கிற குடோன்ல குதிச்சு எம்ஜிஆர் நம்பியார்ட்ட சண்டை போடுவாரு. நான் கேட்கிறேன், எடப்பாடி வந்து கேட்கிறேன், நீங்க வந்து இப்ப வந்து நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து சொன்னா நீங்க வந்து அதுக்கு பதுக்கலை எதுக்கணும்ல. நீங்க அதாவது என்ன விஷயம்னா, திருப்பி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு துரதிருஷ்டம், நீங்க இந்த சட்டத்தை எதிர்த்து முதல்ல ராஜினாமா பண்ணது ஒரு மத்திய மந்திரி ஹரிசிம்ரத் கவுர்னு ஒரு அம்மா பண்ணுச்சு.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் பால் வீராங்கனை அர்ஜுனாவில் சஜன் சிங் பால், அதுவும் ஒரு பெண்ணு தான். சஜன் சிங் பால்னு ஒரு அம்மா, அது வந்து பதக்கமே வேணான்னு பத்மஸ்ரீயை வேணான்னு சொன்னவங்க இருக்காங்க. பத்மஸ்ரீ பாரத ரத்னா பல விஷயங்களை வந்து பத்ம விபூஷன்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்க விளையாட்டு, எனக்கு வந்து ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கினார் ஒருத்தர் வீரேந்தர் கோல், அவரு வந்து இப்ப இன்னைக்கு இந்த பத்தி பரிமாறிட்டு இருக்காரு. இந்த போராடக்கூடியவங்களுக்கு பத்தி எனக்கு பதக்கம் வேண்டாம், ஏன் ஆளுக்கு போராடிட்டு இருக்கான், ஏன் விவசாயி போராடிட்டு இருக்கான்ட்டு அவங்களுக்கு பூரா தண்ணி கொடுக்கறது, பால் கொடுக்கறது, இந்த மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பதவி இன்னும் சொல்ல போனா பிஜேபிக்கே சப்போர்ட்டா ஒரு கட்சி இருக்கு, துஷ்யந்த் சௌதாலா, ஹரியானா மாநிலத்தோட துணை முதலமைச்சர் பேரு துஷ்யந்த் சௌதாலா. அவர் என்ன பண்றாருன்னா இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணாங்க. அப்ப அந்த அதோட நகமும் சதையுமா இருக்கிறவங்க எல்லாம் இந்த சட்டம் தப்புன்னு சொல்றப்ப இந்த சட்டத்துக்காக காலிலிருந்து செருப்பை கட்டி வீசி எறிவோம், சில இடத்துல போன தூக்கி எறிவோம், அது மாதிரி தூக்கி எறிகிறப்ப இவங்க மட்டும் இந்த சட்டத்துக்கு வந்து கொண்டாடுறது வந்து அதுக்கு திருக்குறளுக்கு பரிமையாளர்கள் உரை எழுதுறது மாதிரி தெளிவுரையும் பதவியும் தப்பா எழுதுறதுங்கிறது இது வந்து அவங்க பதவியை காப்பாற்ற உதவலாம், மற்றபடி அது உண்மை கிடையாது. இது விவசாயிகளுக்கு ஒரு விரோதமான சட்டம் தான். சரி, நான் சொல்றேன், ஏன் மத்திய அரசு மாநில அரசு கொண்டு வர சட்டங்களை வந்து கடுமையாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து இன்னொரு விஷயம், மத்திய அரசு கொண்டு வரது வந்து மாநில அரசுடைய அதிகாரம், அதாவது மாநில அரசுடைய அதிகாரம், இது ஒரு கூட்டாட்சி அமைப்பு. இது வந்து இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படவே மத்திய அரசுக்கு அதிகாரம், மாநில அரசுகளோட அதிகாரம் ஆயிடுச்சு. ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கு அதிகாரம், ஒரு எம்எல்ஏக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி இருக்கப்பட்டிருக்கு. இவங்க மெயினாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாநில விஷயத்துல மத்திய அரசு தலையிடுது, மாநில அதிகாரம் வந்து. அதனாலதான் பல பேர் பல முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது தலையிடுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நல்லது செஞ்சா எதுவுமே நம்ம வரவேற்போம், நல்லது செஞ்சா ஆதரிப்போம். ஆனா நீங்க ஒரு விஷயம், ஜனநாயக நாடு, இது வந்து நம்ம ராஜராஜ சோழன் ஆட்சியில வரல, அல்லது சந்திரகுப்த மௌரிய ஆட்சியில நம்ம வரல, குஷானர்கள்ல கனிஷ்கர் கிடையாது, அது மாதிரி ஆட்சியில ஒரு ஜனநாயக நாடு நம்ம கருத்துக்கள் சொல்ல உரிமை உண்டு. அந்த சட்டத்தை எப்படி இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாடாளுமன்றத்துல அவசரமா 3.5 மணி நேரத்துல நீங்க பேசி, அதாவது கையால ஓட்டு போடணும்னு கேட்கறாங்க எம்பிலாம், இல்ல குரல் வாக்கெடுப்பு நடத்தி அவசரமா சட்டம் பண்ணீங்க. அதனால அதாவது பிறவிலேயே இந்த ஒரு சிசு பிறக்கிறப்பே அது கை கால் சூம்பி போய் பிறகுது. இந்த சட்டம் பிறக்கிறப்பே இது இந்த எப்படி ஜனிக்குதுன்னா, அந்த சட்டம் பிறக்கிறப்பவே கை கால் சூம்பி போய் சோயா பிறந்த சட்டம். இந்த சட்டத்தை தூக்கி போடுறது தான் நாங்க சொல்றோம். இந்த சட்டம், அதாவது நீங்க வந்து சொல்றீங்க இது வந்து யாரோ தூண்டி விடுறாங்க, தூண்டி விடுறது யாரு? இந்த போராட்டத்தை தூண்டி விடுறது மத்திய அரசாங்கம். சட்டம் இல்லைன்னா ஏன் போராட போறோம்? ஆனா இந்த போராட்டத்தை தூண்டி விட்டு இருக்கிறதே மத்திய சர்க்கார் தான். குறை சொல்லுங்கிறதுக்கு நம்ம சொல்ற பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து ரேஷன் கடை இருக்காது, அது கொள்முதல் இருக்காது, நீங்க சட்டத்துல இருக்கிறது நாங்க சொல்றோம். நீங்க ஒரு விஷயம், இப்ப ரோஜா பூ இருக்கு, ரோஜா பூக்கு நீங்க என்ன பேர் வச்சாலும் ரோஜா பூ தான், அது மணக்கும். அது மாதிரி முள்ளு இருக்கு, கருவு முள்ளு இருக்கு, அது எந்த பேர் வச்சாலும் அது முள்ளு தான். நீங்க வந்து முக்கியமான மோசமான சட்டத்தை நல்ல சட்டம் நீங்க சொன்னா எப்படி உண்மையாகும்? அதனால மோசமான சட்டங்களை நாங்க ஜனநாயகமா விமர்சிக்கிறோம். அதனால இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க. மத்திய அரசு வந்து ஒரு 7 சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்களே, அதை நீங்க ஏன் ஏற்றுக்கல? இல்ல 7 எங்களுக்கு என்னன்னு சொன்னா 7 சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வரீங்க, இந்த சட்டமே தப்புங்கிறத நாங்க சொல்றது. ஏன்னா நீங்க யார் இந்த சட்டம், அதாவது கொரோனாங்க COVID-19 ஆயிரக்கணக்கான பேர் இந்தியாவில் உலக அளவில் நம்ம 2வது எண்ணிக்கையில் இருக்கோம், அமெரிக்காவுக்கு அடுத்து பாதிப்பானவங்க 2வது இடத்துல இருக்கோம். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொரோனாவை தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுல அப்ப ஆராய்ச்சி பண்ணி தான் பரவாயில்ல, அதெல்லாம் பண்ணாம விட்டுவிட்டு அன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த விவசாயத்தை காப்பாத்துனாங்க. இப்ப நீங்க வந்து இதை காப்பாத்துறதுன்னா மோடியும் எடப்பாடியும் காப்பாத்துனாங்க, நீங்க வந்து சரி பிடிச்சா வெத்தலை கஷாயம் சாப்பிடுறோம். அதாவது ஒரு கொக்கோ கோலாவை விட வெத்தலை கஷாயம் சக்தியானதுன்னு நம்ம காமிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நூடுல்ஸை விட முருங்கைக்கீரை நல்லதுன்னு நம்ம காமிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஃப்ரைட் ரைஸை விட பழைய சோறுனா பயில்வான் ஆகலான்னு நிரூபிச்சிருக்காங்க, விவசாயம் நிரூபிச்சிருக்காங்க. விவசாயியுடைய பொருள் இஞ்சி, மிளகு, மஞ்சள், இந்த மாதிரி விஷயம். அப்ப இதெல்லாம் நம்ம பாரம்பரிய விவசாயம் காப்பாற்றிருக்கு. நீங்க அதாவது இது நம்ம வந்து புழைச்சிக்கிறதுக்கு காரணம் விவசாயம் கண்டுபிடிச்சில்ல. இது தடுப்பு வந்து இந்த மாதிரி எப்ப 2021 கண்டுபிடிச்சு போட போறீங்க. அதனால எங்களுக்கு வந்து நாங்க என்ன சாமி எதிர்பார்க்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து மாலை போட வேண்டாம், சால்வை போட்டீங்கன்னா ஆளை விடுங்க சாமி. எங்க பாட்டு அவங்க பாட்டு வயக்காட்டுல விவசாயம் கிடக்கிறான், அவன் வந்து ஏர் உழுவுறான், நாத்து நடுறான், களை பறிக்கிறான், அறுவடை பண்ணலாம், அவங்க தொந்தரவு பண்ணாங்கன்னு நாங்க சொல்றோம். சரி, மத்திய அரசு மாநில அரசும் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கல அப்படின்னா என்ன நடக்கும்? பயங்கரமான கிளைமாக்ஸான கேள்வி கேட்கிறீங்க. இது வாபஸ் வாங்கினா வந்து இந்த சர்க்கார் நடத்த விட மாட்டோம்.
குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, இவ்வளவு நாள் கிடக்குறாங்க. இப்ப நீங்க இந்த போராட்டத்தை நீங்க பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, நம்ம விவசாய குடும்பம். விருந்தாளி வரப்ப அவன் பட்டி கிடக்கிறப்ப நம்ம சாப்பிடுறோம். அதாவது அவனுக்கு திண்ணையில உட்கார வச்சுட்டு சாப்பிட மாட்டோம். இது நம்ம மரபு. இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. விவசாய மரபுங்கிறது திண்ணையில உட்கார வச்சுட்டு நம்ம போய் விட்டு சாப்பிட மாட்டோம். டெல்லிக்கு இவ்வளவு பேர் போறாங்க, விவசாயிகள் போறாங்க. டெல்லியில போய் இவ்வளவு பேர் குளிருக்காக கிடக்குறாங்க. வயசானவங்க, கொரோனா கிடக்கு, அங்க கிடக்குறாங்க. அங்க இருக்கிற விவசாயி என்ன பண்ண போனவன் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. தோமர் கூப்பிடுறாரு, ராஜ்நாத் சிங் கூப்பிடுறாரு, நரேந்திர சிங் தோமர், அதே மாதிரி பார்த்தா அமித்ஷா கூப்பிடுறாரு, எல்லாம் கூப்பிடுறாங்க போறாங்க. அங்க போய் இவங்களை சாப்பிட சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாங்க, விவசாயி நல்ல பதில் சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து ஏன் அண்ணன் தம்பியை வந்து பட்டி கிடக்கிறப்ப நான் வந்து விருந்து சாப்பிடல, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இந்த ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், தன்னுடைய குடிமக்களுடைய இன்பம் தான் முக்கியமா நினைக்கணும். நாங்க வந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறப்ப நீங்க வந்து என்ன பண்றாரு இவரு, ஒரு தூக்கம் வரலாமா, பிரதம மந்திரி நிம்மதியா படுத்து தூங்க முடியுமா? அதனால நீங்க வந்து நீங்க போட்டு சொல்லு, அங்க போறீங்க, என்ன ட்ரெஸ் உங்களுக்கு குறைஞ்சிச்சு, இப்ப போய் ரோடு இங்கெல்லாம் அடைச்சுட்டீங்க. எப்பவுமே வந்து மரத்தை வெட்டி போடுவாங்க, பள்ளத்தை பறிப்பாங்க, போராட்டம் நடத்துறவங்க சொல்றாங்க. கவர்மெண்ட் அதை செய்யுது. அந்த முறையில தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இது வரைக்கும் உலகத்துடைய எந்த மாஸ்கோலயோ அல்லது வாஷிங்டன்லயோ பீக்கிங்லயோ எந்த நாட்டுடைய லண்டன்லயோ எங்கேயுமே கூட விவசாயிகள் இந்த போராட்டம் நடக்கல. இந்த விவசாயிகள் இன்னைக்கு 21 நாள் 22 நாள் நாங்க போராடிட்டு இருக்கிறோம்னா, இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா கிட்டத்தட்ட வந்து மோடியை விவசாயிகள் டெல்லியை விட்டு வெளியேற்றுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு ஹரியானா பஞ்சாப் மாநிலத்துக்கு தான் பாதிக்கும், தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாங்க. அதுல உங்களுடைய கருத்து என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கேள்விக்கான பதில் விவாதிச்சோம். அதாவது நீங்க வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி மேல பல வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க வந்து அவங்க கட்சிக்குள்ள பல பிரச்சனை இருக்கு. இப்போ நீட்டு தேர்வு பரீட்சை எடுத்துங்க, நீட் எக்ஸாமினேஷன் எடுத்துங்க, அது மீத்தேன் பிரச்சனை எடுத்துங்க, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, இது பூராமே ஜெயலலிதாவோட கொள்கைக்கு விரோதமா அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ரெட்டையில சின்னத்தை கொடுத்து இவங்க கட்சியை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறது மோடியுடைய கருணை கடாட்சம், அவருடைய கடைக்கண் பார்வையினால தான் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்தா எல்லா வீட்லையும் போலீஸ் ரெய்டு அடிப்பாங்க, எல்லா மந்திரி வீட்லையும் போலீஸ் போய் நிற்கும். அப்ப அதனாலதான் தான் குற்றவாளியாக தப்பிக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அது நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து ஜெயலலிதா கொள்கைக்கு துரோகம் செய்யுங்க, அது வேற விஷயம். எம்ஜிஆருக்கு துரோகம் செய்யுங்க, அது வேற விஷயம். இன்னும் சொல்ல போனா நீங்க சின்னம்மா தான் இந்த முதலமைச்சர் ஆகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு துரோகம், அதெல்லாம் உள்கட்சி பிரச்சனை. விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை நாங்க முதல்ல அனுமதிக்கிறீங்களா போராட்டம் நடத்துறதுக்கு? எங்க பார்த்தாலும் தஞ்சாவூர் எங்க பார்த்தாலும் பந்தல் போட்டு உட்கார முடியல. நம்ம வந்து ஒதுக்குப்புறமா தான் போராட்டம் நடத்தணும். அந்த ஒதுக்குப்புற போராட்டத்துக்கு அனுமதி தரல. அதனாலதான் நாங்க சொல்றது என்னன்னா, இது வந்து நீங்க பாதிப்புலன்னு சொல்றீங்களா, விடுங்க, எங்க கருத்தை நாங்க சொல்றோம். பாதிப்பா பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டோம். என்னன்னு சொல்ல போனா, நான் எல்லா இடத்துலையும் கேட்கறேன்னு சொன்னா, நீங்க ஒரு பொதுவான வாக்கெடுப்பே நடத்துங்க விவசாயம் மத்தியில. கிட்டத்தட்ட ஒரு 80-85% அரசாங்கம் சொல்ற இடத்துக்கு குறு விவசாயி, சிறு விவசாயி, நடுத்தர விவசாயி தான் அவங்க அரசாங்க கணக்குள்ளே இருக்காங்க. இப்ப இந்த விவசாயிகிட்ட அவசரம் இல்லையா? அப்படி என்னப்பா அவ்வளவு அவசரம் பறக்குறீங்க? ஏன் பறக்கணும்? ஒரு பொதுவா வாக்கெடுப்பு சட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு வாக்கெடுப்பு நடத்துங்க. ஆனா அந்த முறையில தான் இதை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது இங்க நடக்கப்படுறது, விவசாயிகள் வெற்றி பெறுவார்கள், விவசாயம் வெற்றி பெறும் அப்படிங்கறதான். அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உங்களுடைய விவசாயிகள் சங்கம் சார்பாக கூறுவது என்ன? இப்படி கூட நாங்க சொல்ல என்னன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கை அமலாக்கினா போதும். எங்க கொள்கைகள்லாம் நாங்க வந்து எம்ஜிஆர் வந்து என்ன சொன்னாரு, மாநில சுயாட்சிக்காக ராணுவத்தையே சந்திப்பேன் மதுரையில் பேசினாரு. ஆனா மாநிலங்களுடைய அதிகாரம் பிடுங்கப்படுது. அதான் மாநில சுயாட்சிக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் விஷயம் நம்ம சொன்னது மாதிரி ஜெயலலிதாவுடைய கொள்கையை வந்து கிட்டத்தட்ட வந்து விவசாயிகள் கடைசி காலத்துல விவசாயத்துக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க காவேரி பத்திரம் கூட சொல்லலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எடப்பாடியில எதிர்பார்க்கணும்னு சொன்னா, நீங்க நடுநிலையாவது இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த சட்டம் நல்ல சட்டம், பிஜேபி காரங்க சொல்ல மாட்டாங்கிறாங்க, நான் தான் ஊரா சொல்றேன். எதுக்குப்பா அது? ஏன் இந்த வேஷம் போடணும்? அவங்களே சொல்லாத விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா அவ்வளவு விசுவாசம் அவங்களுக்கு. பன்னீர்செல்வம் போய் முந்திட்டு வர உங்க ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு போட்டி, யாரு போய் முன்னாடி போய் அவங்கள்ட்ட அமித்ஷா கால விடுறது, முதல் மந்திரி பதவிங்கிறது இன்னைக்கு ஓபிஎஸ் விட்டு தெரியல. அடுத்து மாறி மாறி பெண் முதலமைச்சரும் வரலாங்கிறாரு. அந்த சண்டை எப்போ சக்கரத்தை
இது பெண் சக்கரத்தில் ஆண் சக்கரத்தை சென்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும். அதனாலதான் மோடியுடைய விசுவாசத்தை பெறுவதற்காக தமிழ்நாட்டு மக்களை எடப்பாடி காட்டி கொடுக்குறாரு, காட்டி கொடுக்குறாங்கன்னு கேட்டோம். இந்த அளவுக்கு முடிச்சுக்கலாம்.